Hello viewers, welcome to Super Brain. Example 8.7 பார்க்கலாம். The average mark of 25 students was found to be 78.4. ஒரு 25 student உடைய average mark நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது mean கொடுத்திருக்காங்க. Number of students n வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. Later on, it was found that score of 96 was misread as 69. அதாவது அந்த மார்க் வந்து நம்ம average mark கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு மார்க் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 69 போட்டுட்டாங்களாம் 96 போடுறதுக்கு பதிலாக. அப்போ தவறுதலாக போட்டது பார்த்தீங்கன்னா 69, கரெக்டாக போட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 96. ஓகே, ஃபைண்ட் த கரெக்ட் மீன் ஆஃப் த மார்க்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்குறது அப்போ இன்கரெக்ட் மீன். ஓகே, ஏன்னா 69 போட்டு தான் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. என்ன போடணும், நம்ம 96 போடணும். அப்போ இது வந்து இன்கரெக்ட் மீன். நார்மலாக மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு ஒரு மீன் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்கரெக்ட் மீன். அந்த மீனுடைய வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால சமேஷன் எக்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. அதனால 25 போட்டுக்கிறேன். நமக்கு இப்போ சமேஷன் எக்ஸ் வந்து நமக்கு வேணும். அதனால சமேஷன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 25 வந்து இந்த சைடு வரும்போது மல்டிப்ளேல போயிடும், ஏன்னா இங்கே டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளை ஆகும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1960 கிடைக்குது. அப்போ சமேஷன் எக்ஸ் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1960 கிடைக்குது. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் வேல்யூ. இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் உடைய வேல்யூ தான் இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கரெக்ட் சமேஷன் எக்ஸ் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்ட் சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கோங்க. இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸில் இருந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருந்து இங்கே தப்பாக நம்ம என்ட்ரி போட்டோம் இல்லையா, என்னன்னு போட்டுட்டோம், நம்ம 69ன்னு போட்டுட்டோம். அதை வந்து சப் பண்ணிட்டு கரெக்டாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 96 போடணும். அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 1960 வந்திருக்கு. -69 + 96 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கா, அப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1960 கூட 96 தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ரெண்டும் சேம் சிம்பிள். அதனால அப்போ ஆட் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2056 கிடைக்குது. இப்போ இதில் இருந்து இந்த 69 நான் சப் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ சப் பண்ணும் போது 6ல் 9 போகாதா, ஸோ பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 16 ஆகும். 16ல் 9 போச்சுன்னா நமக்கு 7 வரும். 4ல் 6 போகாது, திரும்பியும் பாரோ பண்ணும்போது இங்கே வந்து 1 ஆகிடும், இங்கே வந்து 9 ஆகும், இது வந்து 14 ஆகும். 14ல் 6 போச்சுன்னா 8 வரும். 9 வந்து இங்கே அப்படியே இருக்கும், இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1987 கிடைக்குது. இது வந்து கரெக்ட் சமேஷன் எக்ஸ் உடைய வேல்யூ. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கரெக்ட் மீன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கரெக்ட் மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் மீன் அப்படின்னா எக்ஸ் பார் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரெக்ட் சமேஷன் எக்ஸ் பை என். ஸோ கரெக்ட் சமேஷன் எக்ஸ் எவ்வளோ இருக்குது, 1987 டிவைடட் பை என் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, 25 மெம்பர்ஸ். ஸோ இது 25 டேபிளில் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 1987 25 டேபிளில் டிவைட் பண்ணும்போது இப்போ 2 டிஜிட் எடுக்க முடியாது, ஏன்னா இதை விட சின்னது. அதனால 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஸோ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 198. 8 டைம்ஸ் போடும் போது நமக்கு 200 கிடைக்கும். அப்போ இதை விட பெருசாகிடுமா, அதனால நம்ம கண்டிப்பாக 7 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ 7 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 75 நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 175 போட்டுக்கலாம். இதுலேருந்து சப் பண்ணும்போது இங்கே 3 ஆகும், இங்கே 2 ஆகும், இது 0 ஆகிடும். ஸோ இந்த 7 நான் இறக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், 8 டைம்ஸ் போட்டால் நமக்கு 200 வருமா. அப்புறம் 9 டைம்ஸ் போட்டோன்னா 225 கிடைக்கும். 9 டைம்ஸ் போட்டுக்கலாம், 225 வரும். ஸோ இதுலேருந்து இதை சப் பண்ணும் போது நமக்கு 12 கிடைக்கும். இப்போ இது வந்து இதை விட சின்ன நம்பராக இருக்கிறனால நான் இங்கே டாட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக 4 டைம்ஸ் தான் போட முடியும், ஏன்னா 5 டைம்ஸ் போட்டால் 125 ஆகிடும். ஸோ 4 டைம்ஸ் போடும்போது நமக்கு 100 வருமா. அப்போ பேலன்ஸ் என்னாகும், 20 வந்துடும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து டாட் வச்சதுனால ஒரு 0 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கண்டிப்பாக 200 வந்து 8 டைம்ஸ் நம்மளால் போட முடியும். அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 79.48ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.